அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இது விடுமுறையில் 3வது மாடல் கொஸ்டின். ஏற்கனவே 2 கொஸ்டின் போஸ்டல் பண்ணியாச்சு. அந்த கொஸ்டின் போட்டு பார்த்துருப்பீங்க. அது போட்டு அல்லது டைம் இல்லைன்னா அதை முடிச்சிருங்க. இப்போ இது 3வது கொஸ்டின் வருது. இது இன்னொரு மாவட்டத்தோட அரையாண்டு தேர்வு கொஸ்டின். லீவில் அந்த கொஸ்டினை போட்டு பாருங்கள். இந்த 1 மார்க்கில் கொஞ்சம் கிரியேட்டிவ் இருக்குது, நல்லா இருக்குது, அதை பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து இந்த கொஸ்டினில் காமிச்சிடுறேன். இந்த கொஸ்டின்ங்கிறது நீங்கள் அன்னைக்கு போட்டு பார்த்துடணும். இப்போ பாருங்கள், இதில் 1 மார்க்லேருந்து பார்த்து போவோம். அதில் 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள். இதில் அந்த 1024 வந்துருச்சா, இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? 2 வரும். அந்த 2ஓட உறவு அப்படிங்கிறதுனால இங்கே 8,6 இந்த 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ அதுதான் அதுக்கு ஆன்சர், 8,6. இதில் பாருங்கள், இதில் இந்த 15 ஒன்று ஏற்கனவே கேட்டதான், ஏற்கனவே போன கொஸ்டினில் வந்த கொஸ்டின் தான். 15 - 1 என்ன வரும்? 14. இதோட மடங்கு 28. அப்போ 0 சேர்த்துக்குங்க. அப்போ இதோட ஆன்சர் இது. அடுத்து இந்த 2m 3n இருக்கு இல்லையா, 2m 3 அது வந்து ஈவன் நம்பர், இது வந்து ஆட் நம்பர். இப்போ மீப்போவா ஆன்சர் வந்து 1 தான். அதுக்கு மீப்போவா எதுவுமே இருக்காது, காமனாக 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் நிறைநிரல் மாற்று அணியின் வரிசை. இதோட நார்மல் வரிசை வந்து 3/4. இதோட நார்மல் வரிசை. இது நிறைநிரல் மாற்று அணினாக்கா ஆன்சர் அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியதான். இது 4/3 இங்கே இருக்க ஆன்சர். அடுத்து 6வது கணக்கு வந்து 6வது கணக்கு இருசம முக்கோணம் வருது. இருசம முக்கோணம். இதுக்கு ஆன்சர் வந்து இந்த 2 நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறோம், அந்த இது. அடுத்து 7வது கணக்கு. 7வது கணக்கு பாருங்க, வட்டத்தின் தொடுவோடும் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் வந்து தொடுபுள்ளி தான். 7வது கணக்குல இந்த தொடுகோடு இங்கே என்ன இருக்கு? 6 இருக்குது. இந்த ரெண்டும் செங்குத்தாக அமைகிற இடம் தொடுபுள்ளி தான். அடுத்து இதில் இந்த 8வது கணக்கில் 5,7 3, இந்த பி வந்து எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்னா 9 மாதிரி ஞாபகம் வச்சிருக்கோம். பி வந்து 9. அடுத்து இதில் இதுக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வுன்னு கேட்டிருக்கு. செங்குத்தான கோட்டின் சாய்வுன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா போட்டுருவீங்க இல்லையா? 8 - 0 -8 - 0. ஆன்சர் வந்து -1 வரும். இது செங்குத்தான கோடுனா அதுக்கு தலைகளாக போடணும். தலைகளாக போட்டு சிம்பிள் மாற்றிக்கிறணும். அப்போ ஆன்சர் வந்து +1. இந்த கணக்கு பாருங்கள், tan θ + cot θ = 2 இருக்கு. இது வந்து கிரியேட்டிவ் புக்கில் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தலாம்னா tan² + cot² θ என்ன ஃபார்முலான்னா tan θ + cot θ ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு அதில் ஒரு 2ab டேர்ம் வரும். அந்த 2ab டேர்ம் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 2 tan θ × cot θ. இந்த டேனுக்கும் காட்டுக்கும் ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2² -2 இந்த டேனையும் காட்டையும் அடிச்சிடலாம். காட்டு வந்து 1/tan. அப்போ 2 மட்டும்தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 4 - 2 = 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். இது அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, ஆரத்தினுடைய வர்க்கத்தின் நமக்கு தெரியும். அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, அரைக்கோளம்னாலே அது 3 வட்டம் இருக்கும் அரைக்கோளத்துக்கு. அதனால 3π நான் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், உருளையின் ஆரம் 2 மடங்கினால் உருவாக்கப்பட்ட உருளையின் கன அளவுன்னு கேட்டிருக்கு. உருளையின் கன அளவை விட எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு வந்து πr²h. ஆரம் வந்து 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரத்துக்கு போல் 2 போட்டோம்னா 2r²h போட்டோம்னா π × இந்த நம்பர் 4r²h. இப்போ இது எத்தனை மடங்கு அப்படின்னா இந்த 4 மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா 4πr²h. இது உருளையினுடைய கன அளவாயிரும். அப்போ 4 மடங்குன்னு வருது. இப்போ இதுவும் கிரியேட்டிவ். இது உங்களுக்கு தெரியும், புக்கில் இருக்கிறது தான். 8 - 8 அதுக்கு ஆன்சர் வந்து என்னது? மிச்சு வந்து 0. ஏன்னா பெரியது மைனஸ் சிறியது போடணும். பெருசும் 8 தான், சின்னதும் 8 தான். அடுத்து கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் எவை நிகழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்கு. இருக்க முடியாதுன்னா இதில் வந்து 1க்கு மேலே போகுது. 1க்கு மேலே போகிறது தான் இருக்க முடியாது. மற்றதெல்லாம் ஓகே தான். இப்போ 1 மார்க் அவ்வளோதான். 1 மார்க் முடிச்சுட்டு அடுத்து எப்பயும் போல் இந்த 2 மார்க்கும் 5 மார்க்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த கீழே நான் கொடுத்துட்றேன். 1 மார்க் 5 மார்க் கீழே பாருங்கள் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினில் நான் இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதில் சில கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் இருக்குது, அதை போட்டு பாருங்கள். தெரியலனா அதில் சொல்லுங்கள், நான் போட்டு அனுப்புகிறேன். இதில் இந்த 17வது கொஸ்டின் கொஞ்சம் ஏற்கனவே உள்ள அந்த டானாவதல் போட்டால் வந்துடும். அந்த டானாவதல் போட்டிங்கனாக்கா அது எல்லாமே அந்த
இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மாதிரி கேட்டிருக்கு. தானாவத்தில் போட்டிங்கன்னா இந்த ஏஆரில் உங்களுக்கு வரும். வேணால் போட்டு வந்து சொல்லுங்க இதை. நானும் ஒரு 2 நாள் கழிச்சு இதை போட்டு விட்றேன், வீடியோ போட்டு விட்றேன். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்த கணக்கு தான். இப்போ 15லேருந்து 23 வரை இந்த பக்கத்தில் இருக்குது. அடுத்தது 2வது பக்கம். இதில் 24வது கணக்கு பாருங்கள். 24லேருந்து 28 வரை. இது எல்லாமே இந்த கணக்குகளுக்குரிய பக்கங்கள் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கேன். கடைசி பக்கத்தில் வந்துடும். 24லேருந்து 28. இதில் எல்லாமே ஈஸியான கணக்காக இருக்குது. அதே மாதிரி அடுத்து எப்பயும் போல் 29லேருந்து இதில் 29 கணக்கும் புக்கில் இல்லாத கணக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் போட்டு பாருங்கள் எப்படின்னு. நான் அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். 29 அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கணக்கு எல்லாமே புக்கில் இருக்கிற கணக்குகள் தான். மற்ற எல்லாமே இது எல்லாம் புக்கில் இருக்கிற கணக்கு தான். இது கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த கணக்கில் போட்டு முடிங்க, எல்லா கணக்கும் போட்டு பாருங்கள். ஏற்கனவே போட்ட கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கிறாமல் ஒவ்வொன்றையும் போட்டு பாருங்கள். கணக்கை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது மனசில் நிற்கும். அதே மாதிரி ஜாமெட்ரி கிராஃபும் கொஞ்சம் போட்டு பாருங்க. ஜாமெட்ரி கிராஃப் மொத்தமே கம்மியாக தெரியணும், அதை எல்லாமே பார்த்து முடிச்சுறது நல்லது. இப்போ இதில் 20 இதுவரையும் போட்டாச்சு. இது எந்த பக்கம் கொஸ்டின் இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு பாருங்கள், இது 3ன்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே 2 வரையும் போட்டாச்சு. இது 3வது கொஸ்டின், அதனால் 3ன்னு போட்டிருக்கேன். இது நீங்கள் இந்த மாடல் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது உள்ளது என்னது பயிற்சியில் வரும். உள்ளது எடுத்துக்காட்டு, அடுத்து உள்ளது என்னது பயிற்சியில் வரும். இந்த சிலது பாருங்கள், 17 கிரியேட்டிவ் போட்டிருக்கேன். இந்த 23 கிரியேட்டிவ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே 29 கிரியேட்டிவ் போட்டிருக்கேன். அது புக்கில் இல்லை, அதே நம்பர் இல்லை, கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதனால் அதை பார்த்துக்கிறணும். அடுத்தது இங்கே தேட்டர் 3 எப்பயும் போல் கேட்டிருக்குது. இதுலேயும் பாருங்கள், எடுத்துக்காட்டு இங்கேயும் 7, இங்கேயும் 7. இங்கே எடுத்துக்காட்டில் இங்கே 6, இங்கே பயிற்சியில் 8 வருது. இப்போ எடுத்துக்காட்டிலே 50% கொஸ்டின் வந்துடுது. அதில் தேற்றம் பாஸில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. அதே மாதிரி இதில் அந்த வர்க்கமூலம் அதெல்லாம் திருப்பி ரிப்பீட்டான கொஸ்டின் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் அதுக்காக அந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கணும். இருந்தாலும் இந்த கொஸ்டினை மட்டும் ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதில் மட்டுமாவது படித்தா கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, 3 கொஸ்டின் வந்துடுச்சு. இந்த 3 கொஸ்டினில் எவ்வளோ ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். சில கொஸ்டின் 1 மார்க்கே ரிப்பீட் ஆகுது. அப்படிங்கும்போது 2 மார்க்கு 5 மார்க்கும் சில கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது. கொஞ்சம் போட்டு பாருங்கள். அது ஏற்கனவே பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் போட்டு பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் வீடியோவும் சீக்கிரம் வந்துடும். இந்த வீடியோ ஏற்கனவே நேற்று போட்டதை இன்னைக்கு முடிச்சிருப்பீங்க. அதனால் இந்த வீடியோவுக்கு அடுத்து போட்டது பின்னாடி ஒரு நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த 4 கொஸ்டின் நீங்கள் 5வது கொஸ்டின் 5வது கொஸ்டினும் போடுவேன். இந்த 4 கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. 4 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சுடுங்க. அது லீவில் முடிச்சு வரும்போது இந்த கொஸ்டின் எல்லாம் தெளிவாக இருக்கணும். நன்றி.